இறைவனை 2 வழிகளில் நம்ம சென்றடையலாம் அப்படின்னு நம்மளோட முன்னோர்கள் சொல்கிறாங்க. 2 விதமான மார்க்கங்கள் சொல்கிறாங்க. ஒன்று பூனை மார்க்கம் அப்படின்ட்டும், இன்னொன்று குரங்கு மார்க்கம் அப்படின்னும் சொல்லுவாங்க. குரங்கு மார்க்கம் அப்படிங்கிறது இறைவனை நாம் போய் பற்றி கொள்வது. எப்படி ஒரு குரங்கு ஒரு கிளையிலிருந்து இன்னொரு கிளைக்கு தாவி பற்றி கொள்ளுதோ அதுபோல் பூனை மார்க்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது இறைவன் நம்மளை பற்றி கொள்வது. இறைவன் மீது நம்ம ரொம்ப ஒரு பக்தி செலுத்தி நம்மளோட அன்பை வெளிப்படுத்தும் போது அந்த அன்பின் காரணமாக இறைவன் நம்மளை பற்றி கொள்வான். இதுக்கு நிறைய கதைகள் நம்ம சொல்லலாம். நாயன்மார்கள் கதைகள் அதுக்கு ஒரு உதாரணம் அப்படின்னே நம்ம சொல்லலாம். இறைவன் பற்றி கொண்டார். சித்தாந்தம் அப்படிங்கிறதுக்கான அடிப்படை என்னென்னா வேதம் தான். வேதாந்தமாக இருக்கட்டும், சித்தாந்தமாக இருக்கட்டும், ரெண்டுக்குமே அடிப்படை வேதங்கள் தான். வேதம் அப்படிங்கிறது இறைவன் நமக்கு வழிகாட்டுவதற்காக அமைத்து கொடுத்த ஒரு பாதை.